உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம். உண்ணா நோன்பு இன்றைக்கி நான் வந்து இப்போது உண்ணா நோன்பு இப்போ நான் வந்து இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், காலை உணவு தவிர்த்துருவேன். எதுக்காகனா அப்போ தான் என்னால் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ஒரு வேலை செய்கிற இப்போ நான் வேலைக்கு போகிறேன், அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு என்னுடைய வேலையில் நான் கவனத்தை செலுத்தணும். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பசியோடு இருந்தால் தான் அந்த வேலைகளை நல்லா செய்ய முடியும். அதே நான் சாப்பிட்டுட்டு நான் போனேனாக்கா என்னால் அந்த வேலைகளை செய்ய முடியாது. அதாவது ஒரு ஒரு விழிப்புணர்வு, ஒரு பயம் இல்லாத மாதிரி போயிடும். பசி இருந்தால் தான் உணவை தேடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து வேலையை செய்யும். உணவை தேடுவதற்கான வேலை தான் நம்ம செய்கிற வேலை எல்லாமே, தொழில் எல்லாமே நமக்கு தேவையான உணவை தேடுவதற்கான வேலை தான் அதெல்லாம். அப்போ அதுக்கு தேவை நமக்கு ஒரு பசி இருக்கணும் உடம்புல. அதுக்காக நான் அந்த பசி இருந்தால் தான் எனக்கு இயற்கையாகவே அந்த வேலைகளை செய்ய முடியும். நம்ம ஒரு அலுவலகத்துக்கோ இல்லை எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும், தொழில் அரசியல் அப்படின்ற மாதிரி நடக்கும். அதில் வந்து அவரை பற்றி சொல்கிறது, இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது, அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் வந்து ஒரு கோபம் வரும். நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாரா, உங்களை பற்றி போட்டு கொடுத்தாரு, அவர் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு, நாம் மட்டும் ஏன் இதை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ளே ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அதுவே ஒருத்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்போ அந்த அரசியலில் ஈடுபடுறதுக்கு உடம்புக்கு ஒரு தெம்பு தேவை. அப்போ அதுக்கு சாப்பிட்டா தான் காலையில் சாப்பிட்டு போனால் தான் அந்த அரசியலில் நீங்கள் ஈடுபட முடியும். அங்கே நடக்கிற அரசியல், வேலை செய்கிற இடத்துல நடக்கிற அரசியலுக்கு. ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு பேச்சுன்னு வச்சுக்கோங்க, பேசணும் அவங்கள பற்றி, இவங்களுக்கு இல்லை இங்கே நடவடிக்கை. அப்போது வந்து ஒரு ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் சேர்ந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அங்கே அதுக்காக மட்டுமே நம்ம உணவு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அரசியலில் ஈடுபடணும், அதுக்காக பேசணும், அதுக்காக தான் நமக்கு உடம்புக்கு ஆற்றல் தேவை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அங்கே இப்போ எல்லாமே வந்து ஒரு அலுவலகம்னு வைங்க, அலுவலகம் சார்ந்து தொழில் சார்ந்தும் பேச வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஆற்றல் தேவையாக இருக்குது. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு போகிறது தான் வந்து சரியான ஒரு இதுவாக இருக்கும். அப்போது வேலை செய்கிற இடத்துல பசியோடு போகிறத விட சாப்பிட்டுட்டு போகிறது வந்து இந்த வகையில் நியாயமாக இருக்குது. ஏன்னா அந்த வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்போது அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து உறவுமுறை அரசியல். அங்கே தொழில் நடக்கிற இடத்துல ஒரு அரசியல் நடக்கும். இவர் ஒழுங்காக வேலை செஞ்சார், அந்த வேலையில் நான் எதுக்கு இந்த வேலை செய்யணும், இது என்னுடைய வேலை கிடையாது, இது அவருடைய வேலை, உங்களை பற்றி இவர் அப்படி சொன்னார், அவரை பற்றி ஏன் நீங்கள் அவர்கிட்ட இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடக்கும். இவர் அப்படி சொன்னார் அவங்கள பற்றி, இந்த மாதிரியான ஒரு அரசியல்லாம் அங்கே நடக்கும். இது வந்து பேச்சு. இந்த அரசியல் நடத்துவதற்கு பேச்சு தேவை, எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜிக்கு வந்து நம்ம எப்படி சாப்பிட்டா தான் அந்த எனர்ஜியை பெற முடியும். அதனால சாப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து இவரை பற்றி, நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கோபம் வரும். இந்த கோபமும் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான அரசியலில் ஈடுபட மாட்டாங்க, பிரச்சனைக்குரிய பேச்சுக்களே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் காலையில் சாப்பிடாம போகிறது ரொம்ப நல்லது. வேலைக்கு போகும்போது காலையில் சாப்பிடாம போகிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்டவங்க அப்படி போனால் அவங்க வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன பண்ணும், அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு பயம், ஒரு ஆர்வம் எல்லாமே இயற்கையாகவே வரும். அப்போ அது மத்தியானம் சாப்பிட வேண்டியதாக. அப்புறம் அது அதனால் காலைல நம்ம சாப்பிடாமல் போன அந்த அழுத்தம் வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே தொடரும். நாள் ஃபுல்லாகவே தொடரும். அதே நேரத்தில் சரி ஆனால் எப்போ யாராக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து காலைல சாப்பிட்டுட்டு போகிறதுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வேலையை விட்டுட்டு அரசியலில் தான் அதிக கவனம் செலுத்துவாங்க. வேலை வந்து சும்மா அரசியலில், அங்கே நடக்கிற அரசியலில் ஈடுபடுறதுக்காக வேலையை ஒரு பகடக்காய, அரசியலில் ஈடுபாடு அதிகமாகிடும். அங்கே நடக்கிற அரசியலில் ஆர்வம் அதிகமாகி வேலை வந்து வேலை மீது உள்ள கவனம் குறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரியான ஆபத்தும் இருக்குது. இந்த மாதிரி அரசியலில் பிரச்சனைக்குரிய பேச்சுக்களை பேசாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு
என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எந்த அரசியல் பிரச்சனைக்குரிய பேச்சுக்களை பேச மாட்டாங்க. அப்போது தன்னை பற்றி இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்காது. அதாவது இவர் மற்றவங்கள பற்றி ஒன்று சொல்லும்போது அது அவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஒரு பயம் வரும். பயம், அப்புறம் தன்னை பற்றி இவர் அப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கும்போது ஒரு கோபம் வரும். இதுவே வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு வேகத்தை கொடுக்கும். அப்போ இந்த வேகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க யாருன்னா பிரச்சனைக்குரிய பேச்சுக்களை பேசாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான வேகம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இந்த அரசியல் மூலமாக அந்த தொழில் நடக்கிற இடத்துல நடக்கிற அரசியல் மூலமாக கிடைக்கிற அந்த வேகம், கோபம் அதெல்லாம் வந்து கிடைக்காம போகும். அதனால் வந்து இப்படிப்பட்டவங்க யாராவது பிரச்சனைக்குரிய பேச்சுக்களை தொழில் செய்கிற இடத்துல பேசாதவங்க என்ன பண்ணணுன்னா, காலையில் சாப்பிடாம போகிறது மூலமாக அவர்களுக்கு தேவையான கோபம் வந்து அவர் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கும். வேலை செய்கிறதுக்கு தேவையான ஒரு கோபம் தேவை. நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கோபம் தேவை. அந்த கோபத்தை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா, காலைல சாப்பிடாமல் போனாக்கா நமக்கு அந்த கோபம் நமக்கு வரும். பசியினால் வரும் அந்த கோபத்தை வச்சு நம்ம அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும், கவனம் சிதறாமல் செய்ய முடியும். அதே சமயம் நம்ம வந்து பசியோடு இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம உறுதியாகவும் இருக்கணும், அந்த பசியில் உறுதியாகவும் இருக்கணும். அதாவது எப்படின்னா, யாராவது நமக்கு ஏதாவது சாப்பாடு தரோம், நம்ம பசியோடு இருக்கிறோம், யாராவது ஒரு ஸ்நாக்ஸ் தருவாங்களா, நொறுக்கு தீனி தருவாங்களா, டீ தருவாங்களா, சாப்பாடு தருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம அந்த உண்ணா நோன்பை நம்ம கடைபிடிச்சிட்ருப்போம். அந்த பலவீனமான மனநிலையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பலவீனமான மனநிலை, அதாவது ஒரு உண்ணா நோன்பினை உறுதியாக கடைபிடிக்க முடியாத பலவீனமான மனநிலையை நாம் வந்து தவிர்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து நம்ம வீடுகளில் வந்து அதே போல் வீடுகளில் இருக்கும்போது கூட ஒரு காலை உணவை தவிர்க்கலாம். வேலைக்கு போகும்போது தான் நம்ம அந்த காலை உணவை தவிர்க்கணும். வீடுகளில் இருக்கும்போது கூட, ஆனால் வீடுங்கிறது வந்து முற்றிலும் வேலை செய்கிற இடம் மாதிரி கிடையாது, முற்றிலும் வேறான ஒரு இடம் தான். வீடுங்கிறது என்னென்னா, அது ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு மகிழ்ச்சியாக உறவாடுகிற ஒரு இடம், குடும்பத்தினரோடு உறவாடுகிற இடம். ஆனால் வந்து அந்த மாதிரி குடும்பத்தினரோடு உறவாடுகிறோமா, எல்லோரும் உறவாடுகிறார்களா? அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க, குடும்பத்தினர் யாரும் பேசுகிறதா இல்லை, தொழில் சார்ந்த கவலையோடு தான் வீடுகள்லேயும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், வீட்லேயும் நம்ம விழிப்போடு இருக்கணும். வீட்லேயும் நம்ம உணவு கட்டுப்பாடெலாம் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உணவு இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ணும், இந்த பொருள் நமக்கு உடம்பு தீங்கானது, இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை வந்து அடிப்படையில் நம்ம வந்து வீடுகளில் கடைபிடிக்கணும். அப்போ வீடுகளில் கடைபிடிக்காதவங்க வேலை செய்கிற இடத்துல உண்ணா நோன்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீக்காக இருப்பாங்க. யாராவது ஏதாவது தரமாட்டாங்களா, அந்த உண்ணா நோன்பை உறுதியுடன் கடைபிடிக்கிற அந்த மனநிலை அவர்களுக்கு ஏற்படாது. ஆதலால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்லேயும் நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்ற வழக்கம் நமக்கு இருக்கணும். ஏன்னா பட்னியாக கிடக்கிறது தான் உணவு கட்டுப்பாடுன்னு நான் சொல்ல வரல. எந்தெந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் பிஸ்கட் சாப்பிட மாட்டார், காஃபி சாப்பிட மாட்டார், அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டார். இதெல்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துல மட்டும்தான் அவர் கடைபிடிப்பார். வீடுன்னு வந்துட்டு அவர் எல்லாத்தையுமே அப்படி இருக்கக்கூடாது. அடிப்படையான நம்ம உணவு கட்டுப்பாடு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்க எல்லோரும், அதாவது உறவினர்கள், அப்பா அம்மா, பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இவர்களுடன் நாம் வாழும்போது நாம் வந்து நமக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு கொள்கை இருக்க வேண்டும். இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, அதனை அடிப்படையாக கொண்டு தான் நாம் வீட்லேயும் வந்து நம்ம எல்லோருடையும் சேர்ந்து வாழும்போது கூட நமக்கான உணவு கட்டுப்பாடை நாம் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எப்போதாவது எங்கேயாவது உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது யாராவது நமக்கு உணவு தரமாட்டார்களா என்கிற அந்த பலவீனமான மனநிலை நமக்கு ஏற்படாது. உண்ணா நோன்பினை உறுதியுடன் கடைபிடிக்கிற அந்த மனநிலை மட்டும்தான் நமக்கு ஏற்படும். உண்ணா நோன்பு கடைபிடிக்கும் பொழுது நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும், நமது மனநிலை உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லா உணவுகளையும் என்ன கொடுத்தாலும் இவர் சாப்பிடுவாருன்ற மாதிரியான இது ஒரு அணுகுமுறை யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லா காலத்துலேயும் சரி, எல்லா காலங்கள்லேயும் சரி, அது கடந்த காலமாக இருக்கட்டும் அல்லது இந்த காலமாக இருக்கட்டும், நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள் மனித வாழ்க்கையில்
இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒருவருக்கு நன்மை செய்கிற ஒரு உணவு இன்னொருவருக்கு தீமை செய்யலாம். ஒருவருக்கு பிடித்த உணவு இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் உணவு கட்டுப்பாடு நாம் உணவு உண்றோம் அப்படின்னாலே நம்ம இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, நமக்கு இது நம்ம உடம்புக்கு இது வந்து செட் ஆகாது, நம்ம உடம்புக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படும், நம்ம உடம்பு இந்த உணவை ஏற்றுக்கொள்ளாது, நம்ம உடம்பு இந்த உணவை சாப்பிட்டால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு உணவு பற்றிய ஒரு புரிதல், நம்ம உடம்பு பற்றிய ஒரு புரிதல், அப்புறம் உணவு பற்றிய ஒரு புரிதல், இந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அது மாதிரி தவிர்த்துட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்க மனசு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நமது உடலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம பயிற்சி எடுக்கணும். அது எப்படி நடைமுறையில் சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துட்டா நமக்கு வந்து ஒரு உண்ணா நோன்பு இருக்கும்போது ஒரு உறுதியான மனநிலை நமக்கு எளிதாகவே அமையும். உண்ணா நோன்பு இருக்கும்போது ஏதாவது உணவு தரமாட்டார்களா, நாம் பசியோடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது வழியில் நிறைய பேர் வந்து தடுமாற்றம் அடைவதற்கு இதுதான் காரணம். அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லிப்பாங்க. ஒரு உண்ணா நோன்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மனநிலை வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து நண்பர் அல்ல உறவினர்கள் கொடுக்குறாங்களே, அவங்க மனசுக்கு ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்ருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்காமல் நமக்கு வந்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு நாம் முடிவு எடுத்திருக்கோமோ அந்த உணவை யார் கொடுத்தாலும், எந்த இடத்துல கொடுத்தாலும் அதை எப்படி நாகரிகமாகவும் தன்மையாகவும் தவிர்ப்பது என்கிற அணுகுமுறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே இந்த மாதிரியான இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம மேலும் மேலும் பலவீனமாகிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இதை பயிற்சி எடுக்கணும். மற்றவங்க என்ன நினச்சாங்க அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. மற்றவங்க மனசு புண்படுமே, அது புண்படாதபடி பக்குவமாக சொல்லி புரிஞ்சுக்க போகிறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். நமக்கு தேவையில்லாத உணவுகளை தவிர்க்க பழகிக்கணும். அந்த மாதிரி அப்போ தான் வந்து உணவு அடிப்படையான ஒரு உறுதியான மனநிலை நமக்கு ஏற்படும். அப்போ நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளே வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது மனசு கோணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரிதாபப்பட்டு நமக்கு அவங்க கொடுக்குற நமக்கு உணவுகளில் நம்ம சாப்பிட்றோம். அந்த உணவு நமக்கு தீங்கு ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, நமக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை பார்த்தே நம்ம பரிதாபப்படுறோம். இந்த உணவை சாப்பிட்னா அந்த உணவு கோச்சிக்கும்பா, டீ வந்து கேடு அப்படின்னா, ஆனால் அந்த டீயை குடிக்கிறோம் அப்படின்னா அந்த டீயை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் அப்படின்ற மாதிரி, நமக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு தீயவர்களை பார்த்தே நம்ம பரிதாபப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது கருத்தில் கொள்ளப்படுது. அப்படின்னா நாம் வந்து உணவில் வந்து ஒரு தயதாட்சணை இல்லாமல் நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே, தீய உணவுகளை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாலே, தீயவர்களையும் நமது உறவினர்கள் நாம் பழகக்கூடிய உறவினர்களில் நண்பர்களில் உள்ள தீயவர்களையும் நாம் எளிதாக தவிர்த்து விடுவோம். அப்போ உங்கள் உடம்புக்கு இந்த உணவை சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் அந்த உணவை சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா, அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தீங்கு செய்கிற நண்பர்கள் உறவினர்கள் அது அவருக்கு தெரிஞ்சால் கூட அவரால் அவங்கக்கிட்ட பழகாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம். அதனால் உணவில் வந்து நம்ம அடிப்படையில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான், உணவு கட்டுப்பாட்டை நாம் உறுதியுடன் கடைபிடித்தால் மட்டும்தான் நமது மனம் வந்து உறுதியாக இருக்கும். நமது மனதை உறுதியாக ஆக்குவது என்பது அதற்கான சூத்திரம் என்பது, அதற்கான சமன்பாடு என்பது இதுதான். அதனால் உணவில் வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை, நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நாம் தவிர்த்து விட்டாலே நமக்கு நன்மையே நடக்கும். எல்லா விஷயத்திலும் நமக்கு நன்மை நடக்கும். நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நாம் சாப்பிட்டா நமக்கு வந்து எப்படி நம்ம உடம்புல நோய் வருமோ அது மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு தீமை தான் அதிகமாக வரும். அதனால் நமக்கு நல்லது நடக்கணும், நல்லது தான் நிறைய நடக்கணும், நாம் செய்கின்ற செயல்களில் நமக்கு நன்மை தான் அதிகமாக ஏற்பட வேண்டுமென்றால் நாம் அதற்காக செய்ய வேண்டியது, நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற நமது அறிவுக்கு தெரிந்து இந்த உணவு நமது உடலுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த உணவை தவிர்ப்பது. இதுதான் அடிப்படை சமன்பாடு. இந்த சமன்பாடை நம்ம சரியாக, இந்த விதிமுறையை நம்ம வந்து அடிப்படை விதிமுறை. உணவுலேருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. மனித உடலே ஒரு உணவால் தான் உருவானது.
அதனால் மனித உடலும் சரி மனித வாழ்க்கையும் சரி அது உணவுகள் தான் உருவானது. அதனால் உணவுகளில் நாம் வந்து தயவுதாட்சிணை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நமக்கு வந்து நமது வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடப்பதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நமது வாழ்க்கை நமது கையில் தான். அது இதுதான்.